ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டில் 17 எபிசோட் 3. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களோட அக்கா பையன் நினச்சிட்டு வந்து கிஸ் கொடுத்துருவாரு. ஏன்னு சொன்னே ஹீரோயின் பர்வெட்னு சொல்லி அடிச்சிருவாங்க. அது வரையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ 3 பேரையும் உட்கார வச்சுட்டு என்ன ப்ராப்ளம்ட்டு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின், நான் தான் இந்த வீட்டு ஓனரோட நீஸ், அதோடு மட்டும் இல்லாமல் என்னோட பெட்டு உயிரோட இங்கே தான் இருக்குது, அப்போ இதானே என்னோட வீடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ, எங்கள் அப்பா அம்மா 11 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீட்டை வாங்கிட்டாங்க, அதோடு மட்டும் இவன் தான் என்னோட அக்கா பையன், இந்த வீட்டோட நிப்பியோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோயின், கண்டிப்பாக ஏதோ தப்பாக இருக்குது, மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படி இந்த பப்பி மட்டும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இந்த வீட்டோட ப்ரீவியஸ் ஓனர் எல்லாத்தையும் விட்டுட்டு பப்பியும் விட்டுட்டு சீக்கிரமாக போயிட்டாங்க, அதனால நான் தான் அந்த பப்பியை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. ஹீரோயின் உடனே, உங்களுக்கு ஐடியா இருக்கா இந்த வீட்டோட ஓனர் எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோட அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ, எங்களுக்கு தெரியாது, அந்த சின்ன பையன் ஒருத்தவன், நானும் என்னோட அங்கிளும் இங்கே கொரியாவில் இல்லை, நாங்கள் வெளியூரில் இருந்தோம், இப்போ தான் வந்திருக்கோம், என்னோட கிராண்ட்பா தான் இங்கே இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ ஏன் அங்கே அங்கிளை பார்க்க ட்ரை பண்ணக்கூடாது, நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பாரு, அங்கே ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின், இல்லை எங்களுக்கு டச் இல்லை, நாங்கள் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்னு ஹீரோயின் சொன்னோன்னே, சரி எங்களால் இப்போதைக்கு உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க முடியாது, இது உங்கள் வீடு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, வீட்டை விட்டு வெளில போங்க டேரெக்டாகவே சொல்லிடுறாங்க. ஹீரோயின், இருந்தாலும் எனக்கு புரியல, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்க. அந்த ஹீரோவோட அக்கா பையன், சரி என்னோட கிராண்ட்பாக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஃபோனை கட் பண்ண உடனே ஹீரோயின்ட்ட சொல்கிறாரு, இல்லை உங்கள் அங்குளும் ஆன்ட்டியும் சீக்கிரமாக போயிட்டாங்க, இங்கேருந்து பொருள் கூட எடுக்கல, அந்த பப்பியும் எடுக்கல, எல்லாமே இங்கேயே விட்டுட்டு அவங்க மட்டும் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின், சரி நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பப்பியை ஹீரோட்ட விட்டுட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த இடத்த விட்டு. அந்த இடத்துலேருந்து போயிட்டு அவங்களோட அங்கிள் இருந்த கம்பெனிக்கு போய் பார்க்குறாங்க. இந்த 7th ஃப்ளோரில் ட்ரேடிங் கம்பெனி இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள செக்யூரிட்டிகிட்ட கேட்குறாங்க. அதில் எங்கள் அங்கிள் தான் சிஇஓவாக இருந்தார் அப்படின்னு சொன்னோன்னே, அங்கே எந்த ட்ரேடிங் கம்பெனியும் இல்லைங்க, அங்கே ஸ்போர்ட்ஸ் கம்பெனி தான் இருக்குன்னு சொல்லிட்டு வெளில அனுப்பி விட்டுறாங்க ஹீரோயினை. ஹீரோயின் வேறு வழி தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னோட அங்கிளும் ஆன்ட்டியும் காணும், அவங்க நேமும் அட்ரஸும் சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்கள் ஐடி இருக்கா, இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு ஐடியில் நான் வாங்கலை, பிகாஸ் நான் 17 இயர் ஓல்டு தான் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் என்ன காமெடி பண்ணுறீங்களா, உங்களை பார்த்தா 17 வயசு மாதிரி இல்லை, 40 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ். ஐயோ நான் மறந்துட்டேன், சாரி எனக்கு 30 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அங்கே இருக்க 2 போலீஸும், இல்லை இவன் மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருப்பா போல், அவளுக்கு தலையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நம்ம வேணால் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின், சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இங்கே இருந்த பீப்புளெலாம் எங்கே போயிருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கூட இல்லை, எங்கே போயிருப்பாங்க, என்னோடய சோமினா என்னோடய ஹங்டேலாம் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கேயே நின்றுட்டுருக்காங்க ரோட்டில். இங்கே வீட்டில் அந்த சின்ன பையன், இதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கான். அங்கிள், இதுதான் என்னோடய அங்கிள்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கான். அந்த சின்ன பையனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், ஏன்டா அவன் அங்கிள் இப்படி அன்யூஷுவலாக ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அவர் அப்படி தான்டா, அவர் லைஃப் ஸ்டைலே பாதி, அவரோட ஆஃப் சீசன்லலாம் இப்படி தான் இருப்பார், ஆனால் அவரோட ஹை சீசன்லலாம் வித்தியாசமாக ஹாட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறான்னு. அந்த ரிச் பையனும் அந்த குண்டு பையனும், நானும் அவர் மாதிரியே வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குடா அப்படின்னு சொன்னோன்னே, அந்த சின்ன பையன், இல்லைடா அந்த மாதிரி வாழக்கூடாது, எனக்கு அவர் அந்த மாதிரி வாழ்கிறது சுத்தமாக பிடிக்கல, அவர் லைஃப்பை அவர் ஒழுங்காகவே வாழ மாட்டுறாருன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். இங்கே ஹீரோயின் ரோடாக போய் அலைஞ்சிட்ருக்கப்ப சுற்றி உள்ளவங்கெல்லாம் பாருக்கு போயிட்டு நடந்து வந்துட்டுருப்பாங்க. ஹீரோயின், என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. அவங்க பிஹேவ் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும், அதனால பயந்துட்டே ஓடுவாங்க. நடந்து போயிட்டுருக்கப்பையும் பின்னாடி ஒரு பையன் அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஹீரோயின் பயந்துட்டே நடந்து போயிட்டுருப்பாங்க. கையில் என்னத்தையும் எடுப்பார், ஐயோ கத்தி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க ஹீரோயின். என்ன ஒன்றா பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் சாக்லேட் வச்சுருப்பாரு, அதை எடுத்து சாப்பிட்டுட்ருப்பாரு. ஹீரோ வீட்டில் அந்த பப்பி ஜன்னலை பார்த்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக கத்திட்டு இருக்கு. ஹீரோ உடனே, ஏன் தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்க டொக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அந்த சின்ன பையனும், என்ன கத்துற, நீ ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கேட்குறான். நான் இல்லை அது டொக்குவான்னு சொன்னோன்னே, ஓ ஏன் அது அப்படி கத்துது அப்படின்னு சொல்லி கேட்குறான் சின்ன பையன். ஹீரோ, நான் இந்த மாதிரி கத்தி பார்த்ததே இல்லை இந்த பப்பி அப்படின்னு சொன்னோன்னே, அந்த சின்ன பையன், அது ரீசன் இல்லாமலாம் கத்தாது டாக்ஸ் பொதுவா அப்படின்னு டைலாக் பேசுகிறான். அங்கே வீட்டில் வேலை செய்கிற ஆன்ட்டியும் வந்துட்டு, ஆமாம் அது இந்த மாதிரி கத்துதுன்னா அதுக்கு
பிடிச்சவங்க இந்த வீட்டில் இல்லைன்னு அர்த்தம், வெளில எங்கே போயிருக்காங்கன்னு அர்த்தம், அது ரிட்டர்ன் வரணும்னு தான் அது இந்த மாதிரி சிக்னல் விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சின்ன பையன் உடனே, என்ன இந்த ஆன்டி ஹியூமன் விக்கிபீடியாவா, எப்போ பார்த்தாலும் பயங்கரமாக பேசுகிறாங்க, நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு இருக்கான். இல்லை அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இங்கே தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. இல்லை மேபி அந்த வந்த லேடியை தேடலாமே, அதுதான் அவனோட உண்மையான ஓனர், அதனால தேடலாமே அப்படின்னு சின்ன பையன் சொல்கிறான். ஹீரோ அதெல்லாம் இல்லை, பப்பி என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்பியை வச்சுட்டு சரியாயிடும்னு சொல்லி தடவிட்டுருக்காரு. இங்கே ஹீரோயின் மழை பெய்யறனால ஒரு விளையாண்டுட்டு இருக்க இடத்துல போய் மறைஞ்சிக்கிட்டு எனக்கு பயமாக இருக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களோட சின்ன வயசு கதை கொஞ்சம் சொல்கிறாங்க. எனக்கு வயலின் ப்ளே பண்ணியே கொஞ்சம் போர் அடிச்சிடுச்சுமா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் என்னடா ஆர்ட்ஸ் மிடில் ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நான் தப்பாக வாசிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா உடனே, சரி நீ ஒன்றும் ஆர்ட்ஸ் மிடில் ஸ்கூலுக்கு போக வேணாம், அதுக்கு பதிலாக நீ ஏன் கூட ப்ராக்டிஸ் எடு அப்படின்னு கூலாக சிரிச்சுக்கிட்டே அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் அப்ராடுக்கு போகணும் அதுதானே என்னோட ஆசை அப்படின்னு ஹீரோயின் சொன்னோன்னே, ஒன்று நீ ரிலாக்ஸ் படுத்திக்கணும் அப்போ தான் உனக்கு எல்லாம் சரியாக வரும்னு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் நினச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. தூங்கி ஏஞ்சோனே ஹீரோயின் வயலின்குள்ள நோட்ஸ் எல்லாம் அப்படியே படித்து சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. ஐயோ என்னோட பேக் ரொம்ப வலிக்குதே, என்ன நான் டோட்டலாகவே ஆயாவாயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்கே போனோமோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் ஆன்டி யாரணி அப்படின்னு சொல்லிட்டு மாஃப் போட்டுட்டு இருந்தாங்க. அதை எடுத்து ஹீரோ மூஞ்சில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ எப்போ பார்த்தாலும் என்னை அடிக்கிறதுலே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, மிஸ்டர் கோங்கா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கேட்குறாங்க அந்த ஆன்ட்டி. சரி என்ன நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலை மாற்றிட்டீங்க டக்குன்னு, சரி நீங்கள் மாறுறது தான் எப்படியே மாறிட்டீங்க. ஹீரோ பெட் கிளினிக்கு கால் பண்ணி என்னோட பெட்டு இங்கே சாப்பிடவும் மாட்டுது தூங்கவும் மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிடுறாரு. இங்கே ஆன்ட்டி உடனே, நான் எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன், ஆனால் கார்டனில் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்குது, அதுக்கான சாவி கொடுத்தீங்கன்னா நான் அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோ ரொம்ப கோவமாக, அந்த இடத்த எப்போவுமே நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படியே விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆன்ட்டி விடாமல், நான் எல்லா இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், கீ கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னும் கோவமாக, எப்போவுமே ஓப்பன் பண்ணக்கூடாது, அது எப்படி இருக்குதோ அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இங்கே கிளினிக் வந்து அந்த பப்பியை காமிச்சிட்ருக்காங்க. அந்த டாக்டர், இவருக்கு ரொம்ப ஓல்டாயிடுச்சு, இவ உடம்பு இம்யூன் சிஸ்டம்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால தான் இவ சாப்பிட மாட்டா, கொஞ்ச நாள் இங்கே வச்சுருந்தீங்கன்னா ரெக்கவரி ஆகிடுவா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ அந்த பப்பிக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ரோடாக சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பசி மயக்கம், பசி தாங்கலை, அதனால எல்லாரும் சாப்பிட்றத வேடிக்கை பார்த்துட்டு அவங்க சாப்பிட்ற மாதிரியே யோசிச்சுட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கப்ப ஃப்ரீயாக சாப்பாடு போடுற கேங்லேருந்து ஒருத்தவங்க, இந்தாங்க அங்கே போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் ஒத்துக்க மாட்டுறாங்க. நான் ஒன்றும் ஹோம்லெஸ்லாம் கிடையாதுங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்கிறீங்க, ஷையாக ஆகாதீங்க, இந்த மாதிரி எங்கெல்லாம் ரொம்ப துடிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ப்ரிட் கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு போக சொன்னோன்னே ஹீரோயினும் அங்கே போய் நின்றுட்டு லைனில் சுற்றி உள்ளவங்கள்ட்டலாம், நான் ஹோம்லெஸ்லாம் கிடையாதுங்க, சும்மா தான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. சாப்பாடு போய் வாங்குறப்ப, இல்லைங்க எங்கள்கிட்ட சாப்பாடு இல்லை, தீந்துடுச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயின் போச்சா, முன்னாடியே வந்திருக்கணும் அப்படின்னு ரொம்ப சோகமாக நின்றுட்டுருக்காங்க. அங்கே சாப்பாடு போடுற ஒருத்தவங்க, இந்தாங்க இதை சாப்பிடுங்க, இதுதான் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே ஹீரோயினும் வாங்கிட்டு போய், என்னால் வெயிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வைக்க வந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு பேனர் கீழே விடுறத பார்த்து அங்கே போயிட்டு பேனர் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்குள்ளே இங்கே வந்து பார்த்தா அந்த சாக்லேட் பிஸ்கட்டே காணும். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட்ட கேட்டுட்ருக்காரு. ஹீரோ அந்த இடத்துல உட்காந்துட்டு மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சாக்லேட் பிஸ்கட் இருந்தது, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அதெல்லாம் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மெஷர் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை நான் இங்கே தான் வச்சுட்டு போனேன், அதுக்கு ஒன்றும் கால் கையெல்லாம் முளைச்சி போயிடாது, எனக்கு தெரியும் அது இங்கே தான் இருந்திருக்கும், எப்படி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஹீரோ அதெல்லாம் காதலே வாங்காமல் போய் மெஷர் எடுத்துட்டு இருக்காரு. கேமரா எடுத்து ஃபோட்டோவும் எடுக்கிறாரு. ஹீரோயின், நான் உங்களை திரும்ப பாதர் பண்ணுறதா நினைக்காதீங்க, இருந்தாலும் அந்த சாக்லேட் பிஸ்கட் எங்கே போச்சுன்னு சொல்லுங்கள், நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஹானஸ்ட்டாக ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் எங்கள் ஸ்ட்ரீட்டில் கிடக்கிறதெல்லாம் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோ. ஹீரோயின் உடனே, சாரி நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பே நான் இப்பெல்லாம் கேட்டுட்டேன்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ, நம்ம
முன்னாடியே பார்த்துருக்கோன்னு சொல்ல வரதுக்குள்ள ஆமாம் நம்ம தான் முடி எடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறாரு. கடைசியில் பார்த்தா அந்த சாக்லேட் பிஸ்கட் மேலே தான் ஹீரோ உட்காந்துருக்காரு. ஹீரோயின் அதை பார்த்தோன்னே ஐயோ என்னோட சாக்லேட் பிஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுகுறாங்க. சுற்றி உள்ளவங்கெல்லாம் அவர் பூப் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் பூப் காய்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ அதெல்லாம் காதிலே வாங்காமல் ஹெட்செட்டை மாட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஹீரோயின் பின்னாடியே எனக்கு தெரியும் நீங்கள் தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய சாக்லேட் பிஸ்கட் எப்படிங்க நான் சாப்பிடுவேன், இது இந்த மாதிரி நிலமையில இருக்கிறப்ப நான் எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லி கேட்குறாங்க. சாரி எனக்கு உட்காந்தது தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் சரி இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோ காசு எடுத்து கொடுப்பாரு. ஹீரோயின் அதெல்லாம் வேணாங்க நீ எனக்கு இன்னொன்று வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க ஹீரோ. ஹீரோயின் சுற்றி உள்ள பீப்புளெலாம் ஹீரோ பூப் காய்னு சொன்னோன்னே ஹீரோயின் சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி தெரியுறீங்க அதனால் ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னோன்னே எனக்கு யாரை பற்றியும் என்ன கவலையும் இல்லை, நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோயின் அவங்களோட ஜாக்கெட் கழட்டி ஹீரோக்கு மாட்டி விடுறாங்க. இப்போ இந்த மாதிரி தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ எனக்கு கவலை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போய் உங்களுக்கு சாக்லேட் பிஸ்கட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அதுக்குள்ளே ஒரு ஆன்ட்டி இங்கே மணியை போட்டு போனோன்னே ஆன்ட்டி நீங்கள் மணியை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணியை எடுத்துகிட்டு அந்த ஆன்ட்டி பின்னாடியே போவாங்க. ஹீரோ எங்கே போகிறீங்கன்னு பின்னாடியே துரத்திட்டு வருவார். அதுக்குள்ளே ஹீரோயின் அந்த ஆன்ட்டிக்கு பின்னாடியே ஓடிடுவாங்க. சரி போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுவார். ஹீரோயின் அந்த ஆன்ட்டி பின்னாடி எப்படியோ போய் இந்தாங்க உன்னோட மணியை கீழே போட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி கொடுத்தோன்னே நீங்கள் இதை கொடுக்கறதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரணும்லாம் இல்லைங்க, இருந்தாலும் பரவாயில்ல தேங்க்ஸ் யங் லேடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. நான் ஒன்றும் யங் லேடி இல்லை அந்த இடத்துல ஹீரோயின் கத்திட்டு நான் எங்கே இருக்கேன், நான் ஏன் இந்த மாதிரி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. இங்கே ஹீரோவோட அக்கா பையன் பயங்கரமாக ஸ்போர்ட்ஸில் விளையாண்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோவை அடித்த பர்வட்னு சொல்லி அடித்த பொண்ணு தான் இந்த சின்ன பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட். நீ ஏன் என்னோட டெக்ஸ்ட்டையும் காலையும் இக்னோர் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சாரி நான் ப்ராக்டிஸில் இருந்தேன் எனக்கு டைமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அக்கா பையன் பேசிகிட்டு இருக்கான். நான் ஒன்றும் உன்னை டெக்ஸ்ட் பண்ணக்கூடாதுலாம் இல்லை, நீ தூங்கிட்டு இருப்ப அதனால தான் நான் உன்னை எழுப்பி விடல அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு உடனே நீ என்னை பற்றி கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க அங்கிள் கூட இருக்கான் அதனால தான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உங்கள் அங்கிள் கூட இருக்கியா, அப்போனா நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். நீ ஒன்றும் எங்கள் வீட்டுக்கெலாம் வர வேணாம், அது எங்கள் அங்கிளுக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் உன்னை அப்புறமேட்டு மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோவோட அக்கா பையனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு என்னோட அங்கிள் இன்லா இங்கே தான் இருக்காங்களா, நான் கண்டிப்பாக பார்க்க போனோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இடத்துல நிற்கிது. இங்கே ஹீரோ செட் டிசைனிங்காக டிசைன் பண்ணிட்டு அந்த கம்பெனியோட சிஇஓக்கு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க அந்த டிசைனை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, உங்களோட டைரக்டர் மேனேஜர் வராதனால நான் ரொம்ப கவலைப்பட்டேன், ஆனால் எனக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை கரெக்டாக செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஇஓ அந்த கேர்ள் ரொம்ப பாராட்டிட்டு இருக்காங்க ஹீரோவை. ஹீரோ உடனே நான் என்னோடய வேலையை தாங்க செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு உடனே சரி உங்களுக்கு பசிக்கலையா நம்ம சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு பசிக்கலைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. அந்த பொண்ணு நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு மேலும் மேலும் அந்த கொஷின் கேட்டுட்ருக்காங்க. ஹீரோ அவரோட அட்ரஸை சொல்கிறாரு. நானும் உங்கள் பக்கத்து ஸ்டேட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சிஇஓ கேர்ள். உடனே நீங்கள் ஹோமுக்கு சேஃப்டியாக போவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் உட்கார்றாரு. நீங்கள் என்னை லிஃப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டோரை திறக்கிறதுக்குள்ளே ஹீரோ கார் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவார். அந்த பொண்ணு பயங்கர கோவமாக அவங்களோட மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயினோட எனிமின்னு சொல்லலாம், ஆனால் ஹீரோயினுக்கு கிடையாது, இவங்க ஹீரோயினை எனிமின்னு நினச்சிட்ருக்காங்க. இவங்களும் பெரிய வயலினிஸ்டர் தான். இப்போது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் பெரிய வயலின் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அதுக்கு தான் இவங்களை இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு யோசிச்சு பார்க்குறாங்க சின்ன வயசில் என்ன நடந்ததுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வயலின் வாசிச்சிட்ருக்கப்ப அந்த பொண்ணு யோசிச்சுட்ருக்காங்க. இன்டர்வியூவில் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் எல்லார் பீப்புளை விடையும் பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் கொஷின் கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, நான் யார் கூடயும் என்னை கம்பேர் பண்ணிக்க மாட்டேன், அதனால் நான் என்னோடய பர்ஃபார்மன்ஸில் சோலோவாக இருக்கிறதுல மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்ருக்கு.
ஹீரோயின் தனியாக இருக்கிறப்ப யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்களோட ஆன்ட்டி நீ ஏன் உன்னோட வயலின் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோட வயலின் அப்போ இந்த வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்ப ஹீரோ வீட்டுக்கே வந்துடுறாரு. ஹீரோயின் வந்தோடனே அந்த பப்பியும் ஹீரோயின் கிட்டே ஓடிடுது. அந்த சின்ன பையன் எங்கே போகிற பப்பி அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஹீரோயின் வந்து நிற்கிறாங்க. நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கேட்குறான். இல்லை எனக்கு 3 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடு, நான் போய் எனக்கு தேவையான பொருள் மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு நிற்கிறாங்க. ஹீரோ அக்கா பையன் இல்லை இது மட்டும் என்னோட அங்கிளுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் பயங்கரமாக கடுப்பாயிடுவான் அப்படின்னு சொன்னாலும் இல்லை 3 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடு, நான் அந்த பொருள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இருந்தால் அதை எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடுவான் அப்படின்னு சொல்லி கேட்டானே. இல்லை எல்லா பொருளுமே கண்டிப்பாக அவன் இந்த வீட்டை விட்டு வெளில தூக்கி போட்டிருப்பான், நீ என்னத்தை பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோயின் உடனே 3 மினிட்ஸ் மட்டும் கூட அதுக்குள்ளே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே என்னோட அங்கிள் குளிச்சுட்டு இருக்காரு, அதுக்குள்ளே நீ வேணால் எடுத்துகிட்டு போயிடுனா போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே என்னோட அங்கிளை நான் சமாதானப்படுத்தி வச்சிட்றேன் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லிட்டு அங்கிளோட ரூம்குள்ளே போகிறாரு. அதுக்குள்ளே அங்கிள் அந்த ரூம்லேருந்து ஷவர் பண்ணிவிட்டு வெளில வந்துடுறாரு. சரி நான் போய் சமாளிக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் அவங்களோட அங்கிள் கிட்ட நான் வந்தோடனே வந்துட்டு ஒன்று கேட்கணும்னு நினச்சேன், நம்ம 2 பேரும் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு அந்த சின்ன பையன். ஏன் நம்ம 3 மினிட்ஸ் பேசக்கூடாது அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லைடா இது எனக்கு டைம் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது சவுண்டு அப்படின்னு பார்த்தா அங்கே வேலை செஞ்சிட்ருக்க ஆன்ட்டி அவர் அவங்க பாட்டிக்கே ஏதோ பேசிட்டு வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இங்கே சின்ன பையன் உடனே போய் உங்களை எப்போ பார்த்தாலும் ஆன்ட்டின்னே சொல்லி கூப்பிட்டுட்ருக்கேன், உங்களுக்கு ஏதாவது நேம் சொல்லலாமா, நேம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிடனோடனே அந்த ஆன்ட்டி உடனே என்னோட நேம் ஜெனிஃபர், இன்னையிலேருந்து என்னை ஜெனிஃபர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ தண்ணி குடிச்சிட்டு இருந்தாரு. அவரே தண்ணி குடிச்சிட்டு இருந்ததை கீழே துப்பிட்டாரு. அங்கிள் உடனே அந்த பப்பி ஹவுஸை போய் மெஷர் பண்ணிட்டு இருப்பாரு. நீ எனக்கு அட்டென்ஷன் கொடுக்க சொன்னால் அந்த பப்பிக்கு போய் அட்டென்ஷன் கொடுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் பப்பிக்கு இன்னொரு ஹவுஸ் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் எடுத்துகிட்டு இருக்காரு. சரி என்னோட சிக் ஜூனியருக்கும் இன்னொரு ஹவுஸ் கட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அந்த சின்ன பையன். அதுக்குள்ளே அந்த சின்ன பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னோட அங்கிள் இன் லா எங்க, நான் அவங்களுக்கு கிஃப்ட்லாம் வாங்கி வச்சுருக்கேன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் தான் என்னோட அங்கிள் இன் லவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை பார்க்குறாங்க. ஃபேஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க அந்த பார்க்கில் பர்வட்னு சொல்லி அடித்தது அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஐயோ இவரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. ஹீரோ அவங்க ரூமில் உட்காந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கீழே இருந்து ஏதோ சவுண்டு கேட்கும். உடனே ஏஞ்சி ரூம்லேருந்து வெளில வருவார். இங்கே அந்த சின்ன பையன் ஹீரோயினை வீட்டில் விட்டங்கிறத ஞாபகமே இல்லாமல் சரி அவள் வீட்டிலேருந்து வெளில போயிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு ரூமில் போய் தூங்கிடுவார். சத்தம் கேட்டோன்னே ஏஞ்சி வந்து பார்த்தோன்னே ஹீரோ உனக்கும் அந்த சவுண்டு கேட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன்ட்டு கேட்பாங்க. ஆமாம் வா கீழே போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கையில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு கீழே போவாங்க. ஜெனிஃபர் ஆன்ட்டி உடனே அவங்களும் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளில வந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோவும் அந்த சின்ன பையனும் அவங்கள பார்த்து பயந்துட்டு உட்காந்துருவாங்க. இல்லை நான் தான் ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி பேசினோடனே நான் பயந்துட்டேன், நீங்கள் எங்களை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சவுண்டு கேட்குது என்ன சவுண்டுன்னு தான் நானும் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வாங்க போய் பார்க்கலான்னு எந்திரிச்சு பார்ப்பாங்க. 3 பேரும் ஏஞ்சி நின்று பார்த்தோன்னே லைப்ரரி இருந்த இடம் லைட்டாக நொகுந்து அதுலேருந்து கை மட்டும் வெளில வரும். இங்கே ஹீரோவும் அந்த சின்ன பையனும் பயந்துட்டு கத்திட்டு கட்டி பிடிச்சிப்பானோ அங்கேருந்து ஒரு உருவம் வெளில வரும். அதோட 3rd எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் நாளைக்கு அடுத்த எபிசோட் அப்லோட் பண்ணுறேன். அதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் போடுறேன். அதில் உள்ள வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனல்லையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ஃபேவரை மட்டும் எனக்கு செய்யுங்க.